யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயும் SMPM சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் NGPM நெகேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் என்ற மிஷனரி அமைப்பின் சார்பிலே எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்ற நிகழ்வுக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த பின்பு தம்முடைய சீசர்களை பார்த்து சொன்ன வார்த்தை, மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பும் உலகமெங்கிலேயும் இருக்கிற சர்வ ஜனங்களுக்கும் சொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி லூக்கா 24வது அதிகாரம் 46, 47, 48 ஆகிய வசனங்களிலே நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். இந்த கட்டளை கீழ்ப்படிந்து SMPM ஒரு குழுவாக சேர்ந்து பாரத தேசத்துக்கு நற்செய்தி அறிவிக்கிற பணியிலேயும் நம்முடைய அண்டை நாடாகிய பூட்டான், நேபாள் போன்ற பகுதிகளுக்கு இந்த நற்செய்தி அறிவிக்கிற பணியில் ஈடுபட்டிருக்கிறோம். ஆண்டவரின் கிருபையினாலே நாம் செய்த ஊழியங்களை தேவன் கணம் பண்ணி கடந்த 72 மாதங்களிலே ஏறத்தாழ சுமார் 5975 பேருக்கு நாம் திருமுழு கொடுத்து முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களாக அவர்களை உருவாக்கவும் 595 கிராமங்களில் சபையே இல்லாத கிராமங்களிலே சபைகளை ஸ்தாபிக்கிறதற்கும் 33 இடங்களிலே ஆலயங்களை கட்டி பிரதிஷ்டை செய்வதற்கும் தேவன் நம்மை பயன்படுத்தியிருக்கிறார். உங்களை போன்ற தேவனுடைய பிள்ளைகள் ஏறெடுக்கிற ஜபங்கள், நீங்கள் கொடுக்கிற இந்த காணிக்கைகள் மூலமாக இந்த ஆண்டிலே மாத்திரம் இதுவரையிலையும் 12 ஆலயங்களை கட்டி பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். இன்னும் ஒரு 7 ஆலயங்கள் பிரதிஷ்டைக்கு ஆயத்தமாக இருக்கிறது. அதோடு கூட கடந்த 2 மாதத்தில் 20க்கும் மேற்பட்ட புதிய ஊழியர்களை நாம் தெரிந்தெடுத்திருக்கிறோம். இன்னும் சில ஊழியர்களை இந்த மாதத்தில் நாம் தெரிந்தெடுக்க இருக்கிறோம். தேவன் இந்த இயக்கத்தை நடத்துவார், ஊழிய தேவைகளை சந்திப்பார் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட செய்து கொண்டிருக்கிறோம். எந்த விதமான சேமிப்பும் கிடையாது. ஒவ்வொரு மாதமும் அந்தந்த மாத கடைசி வரையிலையும் உதவித்தொகைகள், ஆலயம் கட்டுவதற்கான காரியங்கள் என்று அனுப்புவதற்கு ஆண்டவர் உதவி செய்து வருகிறார். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலையும் இன்னும் சில விடுதிகளுக்கு நாம் பணம் அனுப்பவில்லை. அன்புக்குரியவர்களே, என்றாலும் தேவன் தருவார் என்ற நம்பிக்கையோடு கூட இந்த விசுவாசத்தோடு இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். ஏனென்றால் இது ஆண்டவரின் கடைசி கட்டளை, நம்ம எல்லார் மேலே விழுந்த கடமை. உங்கள் சார்பில் நாங்கள் இந்த ஊழியத்தை இந்த தேசத்தில் செய்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நாம் செய்கிற இந்த ஊழியத்தின் மூலமாக லூக்கா 15:10 படி மனம் திரும்புகிற ஒரு பாவ நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று வேதம் சொல்கிறது. அருமையானவர்களை, நற்செய்தி அறிவித்தால் தான் கேள்விப்படுவார்கள், கேள்விப்பட்டால் தான் விசுவாசிப்பார்கள், விசுவாசித்தார் தான் அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக மனம் மாறி ஞானஸ்நானம் எடுப்பார்கள். அன்புக்குரியவர்கள், ஆகவே இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் செய்ய வேண்டியது நம்ம எல்லார் மேல் விழுந்த கடமை. நம்முடைய ஆண்டவர் கொடுத்து போன கடைசி கட்டளை. ஆனால் இந்த கட்டளை நம்ம நாட்டில் பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறைவேறாத ஒரு கட்டளை. அருமையானவர்களை, இதற்கு காரணம் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் மிஷினரி பணியை குறித்து ஒரு ஜெபம் ஏறெடுக்க வேண்டும். அதோடு கூட நம்மால் இயன்ற அளவுக்கு மிஷினரி பணியில் ஈடுபட வேண்டும். உலக அளவில் மிஷினரி ஊழியங்களுக்காக செபிக்கிறவர்கள், ஆதரிக்கிறவர் என்று சொல்லி 2% மக்கள் தான் இருக்கிறார்கள். மற்ற எல்லாரும் அவர்கள் பார்த்து கொள்வார்கள் என்று எண்ணுகிறார்கள். அன்புக்குரியவர்களை, கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆனால் நம்ம மூலமாக தான் காத்து கொள்வார். ஆண்டவர் ஊழியர்களை இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் அனுப்பும்போது என்ன சொல்லி அனுப்பினார்? நீங்கள் காலுக்கு 2 ஜோடி செருப்பு எடுத்துகிட்டு போகாதீங்க, 2 ஜோடி ட்ரெஸ்ஸையும் எடுத்துகிட்டு போகாதீங்க, சாப்பிட வேண்டிய பொருளை எடுத்துகிட்டு போகாதீங்க, வேலைக்காரன் கூலிக்கு பாத்திரனாக இருக்கிறான் என்று சொல்லி அவர் அனுப்பி வைக்கிறார். அருமையானவர்களே, ஆகவே ஊழியங்களை ஆதரிக்க வேண்டியது நம்ம மேலே விழுந்த கடமை. அருமையானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்கள் கொடுக்கிற காணிக்கைகளை எவ்வளோ சிக்கனமாக, எவ்வளோ பரிசுத்தமாக, எந்த அளவுக்கு அவைகளை செலவு செய்ய முடியுமோ நாங்கள் சிக்கனமாக செலவு செய்கிறோம். எந்த விதமான லக்ஸுரி லைஃபுக்கும் நாங்கள் அனுமதி கிடையாது. லாட்ஜில் தங்க மாட்டோம், ஏசி கோச்சில் ட்ராவல் பண்ண மாட்டோம். பார்த்துக்குங்க அன்புக்குரியவர்களே, செகண்ட் ஸ்லீப்பர் தான் எல்லா இடத்துலையும் போயிட்டுருக்குறோம். எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, கிராமங்களில் ஆலயங்கள் கட்டும்போதும் ஆலயத்துக்கான இடங்களை கிராமத்து மக்கள் கொடுக்க வேண்டும். அதோடு கூட கட்டுமான பணியில் ஒவ்வொரு விசுவாசியும் தங்களால் இயன்ற பொருட்களை கொண்டு வந்து கொடுக்க வேண்டும். வீட்டுக்கு ஒருவர் வேலைக்கு வர வேண்டும். அதோடு கூட அந்த பகுதியில் சில பகுதிகளில் அரசியல் தலைவர்களும் எங்களுக்கும் இதில் ஒரு பங்கு வேணும் சொல்லி செங்கல், மணல் என்று சொல்லி வாங்கி கொடுக்கிறார்கள். இப்படி தான் ஆலயம் கட்டுகிற காரியங்களும் நடந்து கொண்டிருக்காகவே ஆண்டோட வருகை தாமதிக்கும் என்றால் இந்த 2025 டிசம்பருக்குள்ளே
100 ஆலயம் பிரதிஷ்டை பண்ணிடணும்னு சொல்லி ஜெபத்தோட முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, இது முற்றிலும் தேவன் பேருள்ள உள்ள விசுவாசம். அதே போல தேவனுடைய பிள்ளைகளிடத்திலே தேவைகளை சொல்கிறோம். நிச்சயமாக தேவனுடைய பிள்ளைகளை தேவன் எழுப்புவார் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். அருமையானவர்களே, உங்கள் உள்ளங்களில் ஆண்டவர் பேசிக்கொண்டிருப்பார்னு சொல்லி நம்புகிறோம். பலர் இப்படி தொலைக்காட்சியில் பேசுகிறவங்க ஆலயங்களில் எல்லாமே மிஷினரி இப்போ சொல்கிறாங்களேன்னு சொல்லி, என்னை பொறுத்தவரையிலும் வாருங்கள், வந்து பாருங்கள், விளைவுகளை பாருங்கள். இப்பொழுது அடுத்த வாரத்தில் மகாராஷ்டிரா போக இருக்கிறோம். ஏப்ரல் 20ஆம் தேதி பஞ்சாப், ஹரியானா, ஜம்மு காஷ்மீர் என்று போக இருக்கிறோம். மே மாதம் முதல் வாரத்தில் ஒரிசா, சத்தீஸ்கர் செல்ல இருக்கிறோம். அருமையானவர்களே, உங்களில் வாய்ப்புள்ளவர்கள் வரலாம், வந்து பங்கு பெறலாம். வந்து ஊழியங்கள் என்ன நடக்குது, எப்படி பேப்டிசம் கொடுக்காங்க, எப்படி ஆலயம் கட்டுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்கலாம். அதோடு கூட இப்போ விடுமுறைகள் விட போகுது. நிறைய இடங்களில் விபிஎஸ் பிளான் பண்ணி அதற்கான புஸ்தகங்கள்லாம் அனுப்பி விபிஎஸ்க்கான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிற, அதுக்காக ஜெபம் பண்ணிடுங்க. அருமையானவர்களே, கிராமங்களில் விபிஎஸ் நடத்துறதுக்கு ஒரு 2000 ரூபா தான் ஒரு ப்ரோக்ராமுக்கு செலவாகும் பார்த்துக்குங்க. ஆனால் அந்த 2000 ரூபாயில் எத்தனையோ குழந்தைகளோட உள்ளங்களில் நம்ம இயேசுவின் அன்பை நம்ம விதைக்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, குழந்தைகள் வீட்லேயும் போய் அந்த நற்செய்தி பாடல்களை பாடி அந்த வீடுகளில் ஏதாவது பிரச்சனைன்னா அவங்க ஜெபம் பண்ணுறாங்க. சமீபத்தில் நம்முடைய விடுதியிலிருந்து போன ஒரு குழந்தை ஒரு அவங்க வீட்டுக்கு போனோன்னு அங்கே எல்லாருமே இன்றைக்கி சிக்காக படுத்து கிடக்காங்க. கொஞ்ச நேரம் அந்த குழந்தை கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு கடைசியாக முழங்கால் போட்டுட்டு ஜெபம் பண்ணிவிட்டு கிச்சனுக்குள்ளே போய் அவங்க வீட்டில் இருந்த கொஞ்சம் எண்ணெயை எடுத்து ஜெபம் பண்ணி எல்லாரோட நெத்திலையும் போட்டு மறுபடியும் போய் அந்த குழந்தை ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்குது. அவங்க அப்பா எல்லாத்தையும் பார்த்து நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கடந்து சொன்னாராம், இயேசு கிறிஸ்துடைய நாமத்தில் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். பைபிளில் எழுதியிருக்குது, உங்களில் ஒருவன் வியாதி உள்ளவனாக இருந்தால் சபை மூப்பரோட வரவழைப்பானாக, கர்த்தருடைய நாமத்தினாலே எண்ணெய் பூசி ஜெபம் பண்ண கடவர்கள்னு சொல்லி எழுதியிருக்கு. அதன்படி நான் ஜெபம் பண்ணியிருக்கேன். ஏசப்பா நல்ல சுகத்தை நாளைக்கு தந்துடுவார் பாருங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் படுத்துட்டாங்க. காலையிலே அந்த குழந்தை சொன்னபடி எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு புது பலத்தை கொடுத்திருந்தார். அருமையானவர்களே, சிறுவர்கள் பாலகர்கள் வாயிலின் துதியை உண்டு பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவர் சொன்னபடி அந்த நாட்களில் நம்முடைய நாட்டில் செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே அருமையானவர்களே, இந்த ஊழியங்களில் உங்களை ஆசையாக ஈடுபடுத்துங்கள். ஆலயம் கட்டுறதுக்கு ஆண்டவர் உங்களோட இன்னும் ஹாஸ்டல் கட்டுறோம், சில இடங்களில் பள்ளிகள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதுக்கெல்லாம் நிறைய தேவைகள் உங்களுக்கு தெரியும். அருமையானவர்கள், இப்படிப்பட்ட ப்ராஜெக்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா 80G எக்ஸப்ஷன் இருக்குது பார்த்துக்குங்க. நீங்கள் உங்களுடைய இதில் அதை கிளைம் பண்ணி கொள்ளலாம். ஆகவே 80G எக்ஸப்ஷன் இருக்குது. கடந்த நாட்களில் பூட்டான் போயிருந்தோம் பார்த்துக்குங்க. பூட்டானில் 1679க்கு அப்புறம் அங்கே நற்செய்தியும் போகலை, அங்கே இதுவரைக்கும் ஒரு ரிஜிஸ்டர் சர்ச்சும் கிடையாது. போர்த்துகீசியர்கள் வியாபாரத்துக்காக போயிருக்காங்க. மற்றபடி அங்கே சுவிசேஷம் முறையாக போகவில்லை. ஆரம்பத்திலிருந்து ஒரு புத்த மார்க்கத்தில் ஒரு ஈடுபாடு உள்ள ஒரு அமைப்பு அந்த ஊர். அது மாத்திரமல்ல, இந்த நாட்களில் இருக்கிற அரசர் அவரை பிரிட்டிஷில் படித்ததுனால அவருக்கு இந்த இயேசு கிறிஸ்துவின் மேலே ஒரு பற்று இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அதே சமயம் அவங்களுள்ள அந்த புத்த மத தலைவர்கள் நற்செய்தி அறிவிக்க விடாதபடி மிகவும் பயங்கர கட்டுப்பாடு செய்கிறார்கள். என்றாலும் 1% குறைவான கிறிஸ்தவர்கள் அங்கே இருக்கிறார்கள். உள்ளூரில் எழும்பியிருக்கிற இந்த விசுவாசிகளை பயிற்சி கொடுத்து இவர்கள் மூலமாக நற்செய்தி போகணும்னு சொல்லி ஒரு 3 மணி நேரம் அவங்களோட சேர்ந்து ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். ஆண்டவருக்கு சித்தம் இருந்தால் இன்னும் வித்தின் 1 இயருக்குள்ளே உங்களுடைய பூட்டான் நாடு திறக்கப்பட்டுரும். பூட்டான் லாங்குவேஜில் பூட்டான்லேயே பைபிள் பிரிண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஆலயம் கட்டுங்க, உங்களுக்கு சப்சிடி தரோன்னு சொல்லி அரசு சொல்லணும்னு சொல்லி சொன்னேன். எப்படி சொல்கிறீங்க? நாங்கள் நடக்கும், நம்ம எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம்னு சொல்லி சொன்னேன்னா, நேபாளத்தில் நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா அங்கே நற்செய்தி அறிவிக்கிறதுக்கான திறந்த வாசல் கிடையாது. பைபிள் கொண்டு போட மாட்டாங்க. எங்கிட்ட சொல்லுவாங்க, ஆனால் ஒரு பைபிள் வச்சுக்கோங்க, அதை நீங்கள் உள்ளே வச்சுக்கிங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க பார்த்துங்க. ஆனால் இப்போ பைபிள் கொண்டு போகலாம், நேபாள அரசே பைபிள் பிரிண்ட் பண்ணி கொடுக்குது. அது மாத்திரம் இல்லை, ஆலயம் கட்டுவதற்கு சப்சிடி தரோன்னு சொல்கிறாங்க. சப்சிடி அவங்க கொடுக்குறாங்களோ இல்லையோ, இப்படி ஒரு வார்த்தை சொல்லுகிறார்கள் என்பது ஒரு பெரிய மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி. என் அன்புக்குரியவர்களே, இப்படி நற்செய்திக்காக நேபாள் திறந்திருக்கிற மாதிரி பூட்டானும் திறக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். அருமையானவர்களே, ஆகவே நம்ம அதிகமாக செபிக்க வேண்டும். அங்கே ஒரு சகோதரி இந்திரா, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு அசுத்த ஆவி அலைக்கிழைத்து சரியாக சாப்பிடாம டைரி ஆகி கிட்டத்தட்ட மரணத்தின் ஓரத்தில் போயிட்டேன். கடைசி என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த புத்த மடாலயத்தில் கொண்டு போட்டு அங்கே போனால் அந்த சாமியார்கள் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் பூஜை பண்ணுவாங்க, இது சரியாக போயிடும்னு சொல்லி போட்டாங்க. அங்கே நாங்கள் கொடியில் டெய்லி எழுதுவோம். இப்படி எழுதுவோம், அந்த கொடி மூலமாக ஜெபம் போவோம், எங்களுக்கு பதில் கிடைக்கும்னு சொல்லி ரொம்ப காத்திருந்தேன். நான் மேலும் மேலும் அதிகமாச்ச தவிர
சரியாகலை. கடைசியில் குடும்பத்தார் கூட்டு வந்தாங்க. அப்போ தான் எங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு சில கிறிஸ்தவர்கள் வந்தார்கள். ஜெபம் பண்ணினோம். இயேசு கிறிஸ்து அற்புதமாக அந்த அசுத்தாவியை துரத்தினார். அது இல்லாமல் என்னுடைய ப்ளீடிங் எல்லாம் நிற்க ஆரம்பிச்சது. உடலில் நல்ல பலன் காணப்பட்டுச்சு. இப்போ நான் வீடு வீடாக போய் எனக்கு வாழ்வு கொடுத்த இந்த இயேசு கிறிஸ்து பற்றி நான் சொல்லிகிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. என் அன்புக்குரியவர்களே, இப்படி நம்முடைய தேவன் இன்றைக்கும் அதிசயங்களின் தேவனாக ஒவ்வொரு வட்டாரத்திலையும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். பூட்டானில் மட்டும் ஊழியஞ்சருக்கு 16 பேர் காத்திருக்காங்க. அருமையானவர்களே, உத்தரகாண்டில் ஊழியஞ்சருக்கு ஒரு 18 பேர் காத்திருக்காங்க. அருமையான நேபாளில் 32 பேர் காத்திருக்காங்க. பார்த்துக்குங்க அருமையானவர்களே, நேபாளில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 12 இடங்கள் ஆலயங்கள் கட்டிருக்க அஸ்திபாரம் போட்டு காத்திருக்கிறோம். ஆகவே அருமையானவர்களே, இந்த கடைசி காலத்தில் இந்த ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். அதே சமயம் நம்ம கட்டுக்கிற ஒவ்வொரு ஆலயங்கள்லையும் நம்ம ஒரு பயிற்சி நிலையம் வைக்கிறதுக்காக ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு பேசிக் கம்ப்யூட்டர், ஒரு டெய்லரிங் மிஷின் இருக்கணும். விசுவாசிகளுடைய வாழ்வாதாரம் உயரணும்னு சொல்லி அதையும் கர்த்தர் ஏற்ற நேரத்தில் தருவார்னு சொல்லி நம்புகிறோம். அருமையானவர்களே, மணிப்பூரில் உள்ள குழந்தைகள் நம்முடைய ஹாஸ்டலில் இருக்காங்க. இந்த குழந்தைகளுக்கு ஒரு கம்ப்யூட்டர் பயிற்சியோடு அந்த குழந்தைகளுக்கு டெய்லரிங்கை சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லும்போது ஒரே குடும்பம் அந்த டெய்லரிங் மிஷினும் கம்ப்யூட்டரும் வாங்கி தர்றதுக்கு முன் வந்தாங்க. இப்படி ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் எழுப்புவார்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். அருமையானவர்களே, மாதந்தோறும் இந்த ஊழியத்தை நாங்கள் மற்றவர்கள் அறிவிக்கிறதற்கு ஆத்மாவை தேடிங்கிற பத்திரிக்கை அனுப்புகிறோம். இந்த பத்திரிக்கை உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். வாட்ஸ்அப் நம்பர் அனுப்புனே நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். அருமையானவர்களே, கிட்டத்தட்ட ஒரு 4000 பத்திரிக்கை தபாலில் போகுது. இந்த பத்திரிக்கை கர்த்தருடைய வருகை சீக்கிரமாக இருக்குது. நம்ம எல்லாரும் அதை சந்திக்கிறதுக்கு ஆயத்தமாகணுங்கிறதுக்காக போட்டுட்ருக்குறோம். அதே போல் இந்த உண்டியல் பெட்டி நம்ம வீட்டில் நடக்கிற நல்ல காரியங்கள், ஸ்தோத்திர காரியங்கள், பிள்ளைகள் நல்லா படித்து மார்க் வாங்கும்போது, ஹையர் ஸ்டடி போகும்போது, பர்த்டே வரும்போது, வெட்டிங் டே வரும்போது நம்ம ஒரு சிறப்பு காணிக்கைகளை சேகரித்து வைத்தோம்னா ஆலயம் கட்டுறதுக்காக பயன்படுத்தணும். நாட்டில் 4 லட்சம் கிராமங்கள் ஆலயம் கிடையாது. ஆண்டவங்களோட பேசுவார்னா உங்கள் குடும்பத்தின் சார்பில் உங்கள் வசதிக்கு ஏற்ப 3 லட்சம், 5 லட்சம், 7 லட்சம் சொல்லி ஆலயங்கள் கட்டலாம். பார்த்துக்குங்க அன்புக்குரியவர்களை, நீங்கள் ரிட்டையர்ட் ஆகும்போது ஒரு ஆலயம் கட்டலாம். அருமையானவர்களே, உங்களுக்கு வரக்கூடிய கிராஜுவேட் மூலமாக செய்யலாம். அது மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்களாக இருந்தால் செய்யலாம். சில குடும்பங்களில் குடும்ப சொத்தை பிரிக்கும்போது ஆண்டவருக்குன்னு சொல்லி ஒரு சிறப்பு பங்கை எல்லாரும் சேர்ந்து யோசித்து ஒரு ஆலயம் கட்டலாம். பார்த்துங்க. ஆகவே கர்த்தருக்குன்னு சொல்லி ஏதாவது ஒன்று செய்ய நீங்கள் முன்வாருங்கள். ஆண்டவர் அளவு கடந்த காரியங்களை நம்ம மூலமாக செய்வார். அருமையானவர்களே, நம்முடைய இயக்கத்தில் ஒரு மிஷினரியை ஸ்பான்சர் செய்வதற்கு 3000 ரூபாய், ஒரு ஆதிவாசி குழந்தை படிக்க வைக்கிற 600, முழுமையாக பொருட்படுத்திங்கன்னா 1200. அதே போல் மிஷினரிகளுடைய குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு 1000 ரூபாய் தேவை. அவனுடைய வருகை தாமதிக்குமே என்றால் இந்த நிதியாண்டில் குறைந்தபட்சம் இன்னொரு 100 ஊழியர்களையாவது தெரிந்தெடுத்து அனுப்ப வேண்டும். 200 குழந்தைகளை எடுத்து படிக்க வைக்க வேண்டும் என்று ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே 250 குழந்தைகள், 150 குழந்தைகள் டே கேர் சென்டர்ஸ் மூலமாக படித்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் நம்பிக்கை தொலைக்காட்சியில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வியாழக்கிழமை 8:30 மணிக்கும், சனிக்கிழமை 7:45க்கும், ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 மணிக்கும் வருகிறது. அன்பானவர்களை, நீங்கள் மற்றவங்கள்ட்ட சொல்லுங்க. இப்படி நம்பிக்கை தொலைக்காட்சியில் மிஷினரி குறித்து செய்தி வருகிறது, தேசத்தை குறித்த செய்தி வருகிறது பாருங்கள் என்று சொல்லுங்கள். அநேகர் பார்த்து இதன் மூலம் மிஷினரி ஊழியங்களை அறிந்து கொள்வார்கள். என்னுடைய அக்கௌண்ட் நம்பர் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நெகேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூவ்மெண்ட், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கௌண்ட் நம்பர் 42 17 80 20 691, ஐஎஃப்எஸ்சி கோட் SPIN 0061767. அதே போல் சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூவ்மெண்ட் SMPM, சவுத் இந்தியன் பேங்க் 0886073 0000169, ஐஎஃப்எஸ்சி கோட் SIPL 0000886. எங்களுடைய தொலைபேசி எண் 9043 867550 9447375550. அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் குடும்பங்களை குறித்து உங்களோடு கூட நான் பேச வேண்டும் என்று சொல்லி யோசித்தேன். செலிப்ரேட் த ஹானரபிள் மேரேஜ். குடும்பம் என்ற அந்த காரியத்தை நாம் கொண்டாடுவோம் என்று சொல்லி பேசணும்னு யோசித்தேன். அருமையானவர்களே, இந்த நாட்களில் குடும்பங்களை சிதைக்கிற பணியில் சாத்தான் ஈடுபட்டிருக்கிறான். அருமையானவர்களே, தாம்பத்தியம் இன்பம் என்பது குடும்பத்தின் மூலமாக மாத்திரமல்ல, பணம் கொடுத்து பண்ணலாம், கூப்பிடுறவங்ககிட்ட போகலாம் அப்படின்ற மாதிரி இன்றைய விளம்பரங்கள் நிறைய வந்துக்கிட்டு இருக்கிறது. அருமையானவர்களே, இதை இந்த வேதமோ இல்லை என்றால் குடும்ப அமைப்போ ஏற்றுக்கொள்ளுமா, இல்லை என்றால் அரசோ கோர்ட்டோ ஏற்றுக்கொள்ளுமா என்பது ஒரு பெரிய கொஸ்டின். பார்த்துங்க, நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதுதான் உண்மை. ஏனென்றால் ஆதியிலே தேவன் ஆதாம் ஏவாளை படைக்கும்போது அவருடைய சாயலிலே படைத்தார். அவர் பரிசுத்தர், நான் பரிசுத்தராக இருக்கிறது போல என்னுடைய பிள்ளைகளும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று அவருடைய சுவாசத்தை ஆதாம் ஏவாளுக்குள்ளே ஊதினார் இல்லையா.
ஆகவே மனுஷனாகிய நம்ம வந்து கடவுளுடைய சாயலை மாற்றம் இல்லை, கடவுளுடைய ஆவியை நம்ம பெற்றவர்களாக நம்ம எல்லாருமே இருக்கிறோம் பார்த்துக்குங்க. ஆகவே இப்படி இருக்கிற நம்ம வந்து தனியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஆண்டுடைய சித்தம் பார்த்துக்குங்க. இன்றைக்கி நிறைய பேர் ஏன் கல்யாணம் பண்ணி இப்படி மாட்டிக்கிட்டு கிடக்கணும், இந்த ஒரு இன்பம் தானே அப்படின்னு சொல்லி நினச்சி கல்யாணம் வேண்டாம், அதை வேறு விதத்தில் பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் பைபிளில் எழுதியிருக்கு மனுஷன் தனிமையாக இருக்கிற நல்லதல்ல. ஒன்று கவனியுங்கள், ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது, தனியாக இருக்கிறவங்க பெண்களாக இருந்தால் 50 வயசுக்கு மேலே அவங்க இருக்கவே மாட்டாங்க. அதே போல் ஆண்களாக இருந்தால் 55 60 வயசு, இதுதான் ஒரு ஒரு ஆயுசு நாட்கள். ஆனால் குடும்பமாக இருந்தால் பார்த்தீங்கன்னா 70, பலத்தின் மீதுனா 80, இப்போ எங்கள் அம்மாவுக்கு எடுத்துட்டிங்கன்னா 97 வயசு அப்படின்னு கூட இருப்பாங்க பார்த்துக்குங்க. அருமையானவர்கள், ஆகவே தான் தேவன் தனிமையாக இருக்கிற நல்லதல்ல, அவன் குடும்பமாக இருக்கணும்னு சொல்லி விரும்புகிறார். இதை எப்படி அவருக்கு இந்த ஐடியா வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 2வது அதிகாரம் 19வது வசனத்தில் ஆண்டவர் ஆதாம் இடத்துல எல்லா ஜீவனையும் கொண்டு வர்றாரு. காக்கா, குருவி, யானை, புலி எல்லா ஜீவனங்களும் வருஷம் வருது. ஆனால் எல்லா ஜீவனங்களும் ஜோடி ஜோடியாக வந்ததுன்னு பைபிளில் எழுதியிருக்கு பார்த்துங்க. அப்படின்னா என் அன்புக்குரியவர்களே, எல்லா ஜீவனங்களும் ஜோடி ஜோடியாக இருக்கும்போது அவருடைய சாயலில் படைக்கப்பட்ட மனுஷன் மட்டும் தனியாக இருக்கணுமா? இது ஆண்டவருக்கு ஏற்புடையதல்ல. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறார், அவன் தனிமையாக இருக்கிறது நல்லதல்ல என்று சொல்லி அந்த விழாவிலிருந்து ஒரு விழாவை விரும்பி அந்த விழாவிலிருந்து அந்த ஒரு மனுஷியை உருவாக்கி ஆதாமிடத்துல கொண்டு வர. அவன் உடனே என்ன சொல்கிறான், இவள் என்னுடைய எலும்பில் எலும்பு, என்னுடைய மாம்சத்தில் மாம்சமாகவே இவள் மனுஷி என்று எண்ணப்படுவாள். அருமையானவர்களே, பைபிளில் 2 ஜாதி தான், ஒன்று மனுஷ ஜாதி இல்லை இல்லையா, பெண் ஜாதி, ஆண் ஜாதி, வேறு ஜாதியே கிடையாது பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்களே, இப்படி தான் ஆதி மனிதன் ஏற்றுக்கொள்ளப்பட்டான். அது மாத்திரமல்ல, இவங்க 2 பேரோட வந்து டெய்லி கடவுள் வந்து பேசிக்கிட்டு இருப்பார் பார்த்துக்குங்க. அப்படி தான் வழக்கமாக பேசுகிறதுக்காக வரும்போது ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருந்தாங்க. பேசுகிறதுக்காக வரும்போது பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒழிச்சு கிடக்காங்க. என்னென்னு கேட்டால், சாத்தான் கடவுளோடு கூட இருந்த உறவை சிதைத்து விட்டான் பார்த்துங்க. என் அன்புக்குரியவர்களே, சிதைக்கப்பட்ட அந்த உறவை சரிப்படுத்துவதற்கு ஆண்டவர் அன்னைக்கே ஒரு ப்ராமிஸ் பண்ணார், ஸ்திரியின் வித்து சாத்தானின் தலை நசுக்கும். அப்படிதான் இயேசு கிறிஸ்து வந்தார், சாத்தானின் சட்டவிரோதமான காரியங்களை சிலுவையிலே ஆணி எடுத்து ஜெயம் பெற்று மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தார். இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நாம் பெற்றுக்கொண்ட சாபம் எல்லாவற்றையும் நீக்கி அருமையானவர்களே மறுபடியும் கடவுளோடு கூட நல்ல ஒரு ஒப்புரவாகுதலையும் ஆசீர்வாதத்தையும் நமக்கு கொடுக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, இது ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையாக குடும்ப வாழ்க்கையை மாற்றுகிறது பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, இந்த ஆதாம் ஏவாள் 2 பேரும் கடவுளுடைய சாயலில் படைக்கப்பட்டதுனால அவங்களுக்குள்ள யார் உயர்ந்தவங்க யார் தாழ்ந்தவங்க அப்படிங்கிறது கிடையவே கிடையாது பார்த்துங்க. 2 பேருமே ஈக்குவல் பார்ட்னர் ஒன் அனதர். அது மாத்திரமில்ல, 2 பேருக்கும் சம உரிமை. அதாவது நீங்கள் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் ஃபேமிலின்ற இதை பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டுக்குள்ளே என்ன பொருள் இருக்கோ அந்த பொருள் அந்த சந்ததி அந்த வீட்டில் இருக்கிற கணவன் மனைவிக்கும் சரிசமமான பங்கு உண்டு. அது வந்து ஒரு அடிப்படை உரிமை ஆயிடுது பார்த்துடுங்க. இது யாரும் கொடுத்ததெல்லாம் கிடையாது, அடிப்படையே உரிமை பார்த்துக்குங்க. என் அன்புக்குள்ள ஈக்குவல் ரைட் பார்த்துக்குங்க. அப்படின்னா அருமையானவர்களே, இதில் வந்து நம்ம வந்து நிறைய நேரங்களில் உயர்வு தாழ்வாக நம்ம நிறையா யோசிக்கிறோம் பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்களே, ஆதாமுக்கு துணையாக தான் ஆண்டவர் ஏவாளை படைத்தார். என்றாலும் சம உரிமையோடு தானே படைத்தார் இல்லையா? ஒருவேளை உங்களுக்கு துணையாக இருக்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு லைஃப் பார்ட்னரை கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க எந்த விதத்துலேயும் உங்களுக்கு ஆசீர்வாதம் தானே தவிர உங்களுக்கு கீழானவன் கிடையாது பார்த்துங்க. நிறைய நேரங்களில் இதை நிறைய பேர் மதிக்காதனால தான் நிறைய வீட்டில் பிரச்சனை பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, குடும்ப வாழ்க்கையை மதிக்க வேண்டும், மனைவியை மதிக்க வேண்டும் என்பது பவுல் திருச்சபை கடிதம் எழுதும்போது எழுதுறாரு. என்ன சொல்கிறாரு, கிறிஸ்து சபையின் மேலே அன்பு கூர்ந்தது போல ஒவ்வொருவரும் அவன் குடும்பத்தின் மேலே அன்பு கூறணும். கிறிஸ்து சபைக்காக தன்னையே பலியாக கொடுத்தது போல ஒவ்வொரு குடும்ப தலைவனும் குடும்பத்துக்கு தன்னையே சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கணவன் தலையாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக அந்த நிர்வாக ஒழுங்குகளை அவர் செய்திருக்கிறார். அன்புக்குரியவர்களை, இப்படி செய்திருக்கும்போது நம்ம அதை எப்படி எடுத்துக்கொள்கிறோம் அப்படிங்கிறத யோசித்து பாருங்கள். இன்னும் நீங்கள் பைபிள் கமாண்டர் ஜான் கால்வின்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மேன் வந்து டஸ்ட்டு, நம்ம வந்து குப்பையிலேருந்து தான் எடுத்தார், மண்ணிலேருந்து எடுத்தாருன்னு பைபிள் எழுதியிருக்கு. ஆனால் மனுஷ உடல்ல இருந்து ஒரு மனுஷியை உருவாக்குனதால அவள் வந்து டபுள் ரீவென் டஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, சிந்திக்கிறதுலையும் சரி செயல்படுகிறதுலையும் சரி, அருமையானவர்களே, கணவனோடு சேர்ந்து ஒரு காரியங்களை திட்டமிடுகிறதுலையும் சரி, சரியான லைஃப் பார்ட்னர், சரியான லைஃப் கவுன்சிலர் பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்களே, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அவருடைய முன்னேற்றத்துக்கு ஒரு பெரிய காரணம், ஆசீர்வாதத்துக்கு காரணம். இன்றைக்கி உலக அளவில் நம்ம எல்லாரும் ஆபிரகாமை குறித்து பேசுகிறோன்னா அவருக்கு லைஃப் பார்ட்னராக வந்த அந்த சாராள் பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்களே, சாராள் ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, சரியான ஸ்பிரிச்சுவல் கவுன்சிலர் பார்த்துக்குங்க. ஆதியாகமம் 21:17 நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொல்கிறார், ஆபிரகாமே, சாராள் உனக்கு சொல்கிற எல்லா காரியத்தையும் நீ கீழ்ப்படி அப்படிங்கிறாரு இல்லையா?
இல்லையா? இன்றைக்கி நம்ம யாராவது பெண் சொல்கிற காரியத்துக்கு இல்லைன்னா வீட்டம்மா சொல்கிற காரியத்தை தீர்மானிச்சிட்டா நிறைய பேர் என்னென்னமோ பேசிடுவாங்களே அப்படின்னு சொல்லி உலக பிரகாரமான காரியத்துக்காக அதை வெறுத்து தள்ளுறோம். எல்லாவற்றையும் செயல்படுத்துங்கள் அப்படின்னு நான் சொல்ல வரல. அருமையானவர்களை, எதுவாக இருந்தாலும் சரி 2 பேரும் கலந்து பேசி அவருடைய ஆலோசனையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அருமையானவர்களை, எபிரேயர் 13வது அதிகாரத்தில் 4வது வசனம் சொல்லுது, விவாக மஞ்சம் கணமுள்ளது, அது மதிக்கப்படக்கூடியது. இன்னும் புதிய மொழிபெயர்ப்பில் என்ன எழுதியிருக்குன்னா, திருமணம் என்பது அனைவராலும் மிக மிக மதிக்கப்படத்தக்கது. இது 2 பேருக்கு இடையே ஒரு பரிசுத்தமான உறவாக கருதப்படுகிறது. விபச்சாரம், சோரம் போன்ற பாலியல் குற்றங்கள் செய்கிறவர்களை தேவன் கடுமையாக தண்டிக்கிறார் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் இந்த வசனம் இப்படி சொல்லுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நிறைய பேர் படுக்க அறைக்குள்ளே போன பின்பு அருமையானவர்களே தேவையற்ற காரியங்களை அங்கே பேசுறது, தேவையற்ற காரியங்களை சிந்திக்கிறது. எனக்கு எப்பேற்பட்ட இடத்துலேருந்து வரன் வந்துச்சு தெரியுமா அப்படின்ற சொல்கிறது. வாலிப வயதில் நான் இப்படி ஒருவனோட பழகின்றேன்னு சொல்கிறது. என் அன்புக்குரியவர்கள், நிறைய நேரங்களில் டீனேஜர்ஸில் இல்லை என்றால் சில ஆக்சிடென்ட் நிகழ்வுகள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய இடம் அது கிடையாது. அருமையானவர்களை, இப்படி நடக்கிறதுனால எத்தனை குடும்பங்களில் பிரிவினை தெரியுமா? அன்புக்குரியவர்களே, ஒரு வீட்டுக்கு ஒரு பெரியம்மா சும்மா தற்செயலாக போயிருந்தவங்க அந்த வீட்டில் அந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்கிற பார்த்து அந்த பிள்ளையை பார்த்து சொல்கிறாங்க, ஏம்மா நீ இருக்க வேண்டிய இடத்துல என் பேத்தி இருந்திருக்கணும், அதுதான் பேசிக்கிட்டு இருந்தோன்னு சொல்லி. உடனே அந்த பிள்ளை கேட்டால், யார் அந்த பேத்தி? அன்னைக்கு அந்த வீட்டுக்குள்ளே பிரச்சனை வந்துச்சு. பார்த்துக்குங்க என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இப்படி தேவையற்ற காரியங்களை பெரியவர்களும் சரி எல்லாரும் செய்து அருமையானவர்களே இந்த விவாக மஞ்சத்தை அசூசிப்படுத்துறதுல கலங்கப்படுத்துறதுல சாத்தான் இன்றைக்கு நம்மிலே பலரை பயன்படுத்தி கொண்டார். ஆகவே இந்த விஷயத்தில் மிகவும் கருத்தோடு கூட செயல்பட்டோம்னு சொன்னால் பெரிய ஆசீர்வாதம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லறத்தை அதிகமாக நேசித்ததுனால தான் அவர் இந்த பூமியில முதலாக செய்த அற்புதம் பார்த்தீங்கன்னா, ஒரு கானாவூர் கல்யாண வீட்டில் தான் ஒரு அற்புதத்தை செய்தார். நீங்கள் இதை யோவான் 2வது அதிகாரம் முதல் 11 வசனத்தில் ஒரு வாசிக்கல. ஏன்னா குடும்பங்கிறது அவ்வளோ முக்கியமானது. குடும்பத்துக்கு மகுடம் சூட்டி கர்த்தர் மதித்தார் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. ஏன் இப்படி மதித்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பைபிள் கமாண்டர் ஆதாம் கிளார்க் என்பவர் சொல்லும்போது சொல்கிறாரு, ஒரு குடும்பங்கிறது 2 பேரும் ஒருவரை ஒருவர் துணையாக இருக்கிறது பார்த்துக்குங்க. 2வது சொல்கிறாரு, இந்த பிள்ளை பேரின் மூலம் தேவனுடைய சாயலை இந்த பூமியில் உருவாக்குவதற்காக அவர்களை தேவன் குடும்பமாக இணைத்தார் அப்படின்னு சொல்கிறாரு. அருமையானவர்களே, குடும்பம் என்று வந்த பின்பு தேவன் தரக்கூடிய முதல் குழந்தையை ஆசையாக ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக நிறைய பேருங்களை தள்ளி போடுறது, மருந்து மாத்திரை எடுக்கிறது. இதன் விளைவாக சில காலங்கள் கழித்து அப்புறம் குழந்தை பேரே உண்டாகாது. உண்டாகிறதுக்காக பல லட்சங்கள், அப்படி லட்சங்களை செலவு பண்ணி பெற்றெடுத்தாலும் நசல் கொண்ட குழந்தைகளை இல்லை என்று அடிக்கடி சளி பிடிச்சி வீக்காக இருக்கிற குழந்தைகளை பெற்றெடுக்கிறோம். அருமையானவர்களே, பைபிளில் தெளிவாக இருக்கு, வால வயதின் குமாரர் தங்கள் பலவான்கள் கையில் இருக்கிற அம்புகளுக்கு ஒப்பாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சங்கீதம் 127 எழுதியிருக்கு. அப்படின்னா பலசாலியாக இருக்கும்போது, பலம் உள்ளவர்களாக இருக்கும்போது, வாலிப வயதாக இருக்கும்போது குழந்தை பாக்கியத்தை நான் பெற்றெடுக்க வேண்டும். ஆகவே பரிசுத்த தேவனின் சாயலை இந்த பூமியில் நிலைநிறுத்துவதற்கு குடும்பத்தை தேவன் தருகிறார். 3வது பார்த்தீங்கன்னு சொன்னால், திருமணத்துக்கு பின் தாம்பத்திய உறவு மூலம் உறவுகளை கட்டி எழுப்புவது. அருமையானவர்களை, ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்கள், தாம்பத்திய சுகம் என்பது கடவுள் மனிதனுக்கு தந்த மாபெரும் கிஃப்ட். பெற்றுக்குங்க, எல்லா மிருகங்களும் உறவு கொள்கிறது, அவைகள் இனவிருத்திக்காக மட்டும்தான் பெற்று. ஆனால் இந்த தாம்பத்தியம் என்பது இது ஒரு வழி பாதை கிடையாது. 2 பேருடைய வாழ்விலையும் ஒரு மாபெரும் மகிழ்ச்சி மாத்திரமல்ல, ஒரு பிணைப்பை, ஒரு இணைப்பை, ஒரு அரவணைப்பை உண்டாக்குகிற ஒரு தாம்பத்தியம். பார்த்துக்குங்க, நிறைய நேரங்களில் நைட் ஃபுல்லாக உட்காந்து சினிமா இல்லைன்னா அசுத்தமான காட்சிகளை யூடியூப்பில் அது இதில் பார்த்துட்டு அதையே எண்ணங்களோட லைஃப் பார்ட்னர்கிட்ட போய் நிற்கிறது. பார்த்துக்குங்க என் அன்புக்குரியவர்கள், இது ஒரு அருவருப்பான காரியங்கள். பார்த்துக்குங்க என் அன்புக்குரியவர்கள், இப்படி செய்துதான் நிறைய குடும்பங்கள் இந்த நாட்களில் சிதைந்து கொண்டிருக்கிறது. இது உண்மை. பார்த்துக்க, வெளியே சொல்ல முடியாத உண்மை. ஆகவே என் அன்பான தேவனுடைய பிள்ளை, உங்களுடைய குடும்பம் எந்த விதத்தில் சிதையாதபடி தயவு செய்து காத்துக்கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, திருமணம் என்கிற ஒப்பந்தம், இந்த வைபவம் மாத்திரம்தான் சொசைட்டியும் அங்கீகரிக்குது, கோர்ட்டும் அங்கீகரிக்குது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, விதமான அசுத்தமான கீழ்த்தரமான எண்ணங்களுக்குள்ள இருந்தோம்னா இந்த உலக வாழ்க்கையில் தனம் வேதனை தேவனுடைய அரசுக்குள்ளாக போக முடியாது என்பதை மனதில் வைத்துக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல அருமையானவர்களே, லேவியராகமம் 18வது அதிகாரம் 22, 23 எழுதியிருக்கு, ஒரு பெண்ணோட சமயோகம் பண்ணுகிறது போல ஆணோட சமயோகம் பண்ணக்கூடாது, அது அருவருப்பானது. அதோடு கூட எந்த ஒரு மிருகத்தோடும் நீ புணர்ச்சி செய்து அதில் உன்னை தீட்டுப்படுத்தாது. புளிய மொழிபெயர்ப்பு அழகாக எழுதியிருக்கு, பெண்ணுடன் பாலுறவு கொள்வது போல நீ ஆணோடு கூட பாலுறவு கொள்ளாதே, அது அருவருப்பு.
எந்த விலங்கோடும் பாலுறவு கொண்டு உன்னை தீட்டாக்கி கொள்ளாதே. இன்னும் அடுத்த வசனம் சொல்லுது, எந்த பெண்ணும் விலங்கோடு பாலுறவு கொள்ள வேண்டாம், அது முறைகேடான அருவருப்பு. ஒரு விலங்குக்கு முன்பாக நீ உறவு கொள்வதற்காக நிற்கிறது அருவருப்பு என்று எழுதியிருக்கிறது. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் அருவருக்கிற காரியத்தை இன்போன்னு நினைச்சேன்னா வாழ்க்கை முழுவதும் அருவருப்பாக இருக்கும். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 9-10 வாஸ்து பார்த்தீங்கன்னா, இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய அரசை சுதந்திரிப்பது இல்லை என்று தெளிவாக வேதவசனம் சொல்கிறது. என் அன்பானவர்களே, ஆகவே இந்த விஷயத்தில் திருமண அமைப்புக்கு வெளியே உறவுகள் யார் வைத்திருந்தாலும் சரி, அது விபச்சாரம், தேவனுக்கு செய்கிற துரோகம், உங்களுடைய இளமித மனைவிக்கு உங்களுடைய கணவருக்கு செய்த துரோகம். இதை விட்டு வெளியே வாருங்கள். ஆண்டவர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஆண் பெண் என்று சொல்லக்கூடிய குடும்பம், கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் ஊக்கம் கொடுக்கிறவர்கள். பார்த்துக்க, நிறைய நேரங்களில் நிறைய இன்சிடென்ட்டில் ரொம்ப அப்செட் ஆகி போகிறோம். என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் ஒருவரை ஒருவர் அப்ரிசியேட் பண்ணி பாருங்களேன். நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஜான்சி ரொம்ப ஒரு அன்பான குடும்பம், மிக சிறப்பாக இருந்தார்கள். அந்த ஜான்சிக்கு திடீர்னு சொல்லி சரீரத்தில் ஒரு நோய் வந்து தோல் முழுவதும் அப்படியே தோற்றங்கள் மாறி அழகையெல்லாம் இழந்து, கணவன் ஒரு ஆண் வெறுக்கக்கூடிய நிலையில் அவருடைய தோற்றங்கள் மாறிவிட்டது. ஜான் அலுவலக பணிக்காக வெளியே போயிருந்தவர் திடீரென்று சொல்லி ஒரு விபத்தில் கண் பார்வை இழந்தவராக வீட்டுக்கு வருகிறார். பார்த்துக்குங்க அருமையானவர்களே, தன்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய எல்லா உதவிகளையும் செய்கிறாரு. பழைய நேசம் மாறாதபடி மிக சிறப்பாக இருக்கிறது. ஆண்டுகள் ஓடிவிட்டது. பலர் நினைக்கிறாங்க இந்த 2 பேரும் 2 விதமான கஷ்டங்கள் நடுவில் எவ்வளோ இன்பமாக இருக்காங்கன்னு சொல்லி. அருமையானவர்களே, ஒரு கணிதரும் குடும்பமாக அநேகருக்கு ஆசீர்வாதமாக அந்த குடும்பம் போய் கொண்டிருக்கிற பத்துக்கு ஒரு நாள் அந்த ஜான்சி மிக வயதானதில் அவங்க ஒரு சின்ன காரியத்தில் மறித்து விட்டார்கள். வயதான காரியத்தை தான் பார்த்துக்குங்க. அருமையானவர்களை அடக்கம் பண்ணிட்டு ஜான் தனியாக நடந்து வர்றாரு. அந்த வழிய இடத்துல ஒரு கடை வச்சிருந்தார் ஒருத்தர். அந்த கடைக்கார் கேட்குற, ஜான், இவ்வளோ நாளாக குருடராக உங்கள் மனைவியோடு சேர்ந்து அவங்க உதவியோடு நடந்தீங்களே, இன்னைக்கு தனியாக நடந்து வர்றீங்களே, என்ன நடந்துச்சு உங்களுக்கு? அப்போ தான் ஜான் சொன்னார், ஐயா, என் மனைவிக்கு ஏற்பட்ட பலவீனத்தில் அவள் அழகு போயிடுச்சுன்னா நான் அவளை வெறுத்துருவேன் அப்படின்னு சொல்லி, ஒருவேளை அவளுக்கும் எனக்கும் பிரி வந்துவிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் கண் தெரியாதவனாக இவ்வளவு நாளாக நான் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ அவள் என்னை விட்டு போயிட்டேன், நான் நடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. என் அன்பான தேவனுடைய பிள்ளையே, கடவுள் நமக்கு நல்ல இல்லறம் தந்திருக்கிறாரு. இப்படி கொயினோனியான்ற லவ் மூலமாக, அதாவது அளவு கடந்த அன்பு மூலமாக, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பு மூலமாக நம்ம குடும்பத்தை கட்டி எழுப்பினோன்னா, உங்கள் வீட்டில் பிறக்கிற பிள்ளைங்க இருக்காங்க பார்த்தீங்களா, த கிரேட் அச்சீவராக இருப்பாங்க. பார்த்துக்குங்க, இது என்னுடைய குடும்பம் ஒரு சாட்சி, உங்கள் குடும்பமும் சாட்சியாக உங்கள் பிள்ளைகள் பெரிய சாதனையாளர்களாக திகழ்வதற்கு ஆண்டவர் உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்துக்கு இரக்கம் செய்வாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, இல்லறத்தை உருவாக்கி மனிதர்கள் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இருக்க வேண்டும் என்பதற்காக முதல் அற்புதத்தை செய்தேன். ஏராளமான அற்புதங்களை வீடுகளில் செய்தீர் ஆண்டவரே. அந்த ஆண்டவர் இன்றைக்கும் எங்களை நேசிக்கிறதுனால இப்படி ஒரு வார்த்தை எங்கள் முன்னாலே நீர் வைத்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர்கள் 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் மெய்யாகவே இல்லறத்தில் மகிழ்ந்திருக்கட்டும் ஆண்டவரே. இந்த வீட்டில் பிறந்திருக்கிற குழந்தைகள் ஆசீர்வாதமாய் கல்வியிலேயும் சரி, வெளி வேலையிலும் சரி, ஒரு நல்ல அவுட்ஸ்டாண்டிங்காய் திகழட்டும் ஆண்டவரே. எங்களுடைய பிள்ளைகளை நீர் அவிதமாய் ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாள் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பலர், ஐயோ என்னுடைய வீட்டில் இப்படிப்பட்ட நிலையிலே என்று சொல்லி வேதனையோடு யார் யார் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்களோ, கர்த்தாவே நீர் அவர்களுக்கு அனுகூலமான சூழ்நிலைகளை இயேசுவின் நாமத்தில் நீர் கட்டளை வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை சிதைக்கிற அந்த சாத்தானையும் பொல்லாத ஆவிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து கொள்கிறேன் சுவாமி. கர்த்தருடைய மகிமை ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். அப்படின்னு செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் பிதாவே. அன்பின் கருத்துக்குள்ளாக ஒவ்வொரு குடும்பத்தையும் தனித்தனியாய் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்கிறேன் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் நடத்தல் ஆசீர்வாதம் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடும் தங்கியிருப்பதாக. ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற கோயை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன?